நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. நான் நிச்சயமா ட்ரெயினை மிஸ் பண்ண மாட்டேன். நான் டைமுக்கு ரீச் ஆயிடுவேன். என்ன? அஃப்கோர்ஸ்மா, இன்னைக்கு என் பொண்ணுக்கு மிகப்பெரிய ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அதுவும் இல்லாம பிரைஸ் வேற வாங்க போற. அப்படி இருக்கிறப்ப நான் எப்படி மிஸ் பண்ணுவேன்? நீ வேணா பாரு, ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் அங்க வந்துடுவேன். ஓகே? ஆமா, அம்மா இங்க யாரோ வந்திருக்காங்கம்மா. நான் அங்க வந்த உடனே உனக்கு கால் பண்றேன். ஓகே? யா, சரி, நான் போனை வச்சிடுறேன். யார் இப்படி விடாம அடிக்கிறது? ஹாய் சார், மிஸ்டர் பவன்குமார். எஸ் சார், உங்க பேருக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. பார்சலா? ஆமா சார். அதுக்கு நான் எதுவும் ஆர்டர் பண்ணலையே. சார், உங்க பேருக்கு தான் வந்திருக்கு. அப்புறம் அட்ரஸ் கூட இந்த அட்ரஸ் தான் சார். லெட் மீ see. சார், சிக்னேச்சர். தேங்க்யூ சார். தேங்க்யூ. யார் அனுப்பியிருப்பாங்க? கிளம்புற நேரத்தில் இது வேற. நீங்க சிஐடி ஆபீசர் அபிஜித் தானே? சார், உங்க வீட்டுக்கு வெளியில ஒரு டெட் பாடி கிடக்குது. சார், இத பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? சார், இது யாரோட டெட் பாடி? சார், ஆனா உங்க வீட்டுக்கு வெளியில இந்த டெட் பாடி எப்படி சார் வந்துச்சு? சார், ஒரு நிமிஷம். ஏற்கனவே உங்களுக்கு இத பத்தி தெரியுமா? இது ஒரு கிரைம் சீன். ப்ளீஸ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் தள்ளுங்க ப்ளீஸ். ஒரு நிமிஷம் பதில் சொல்லுங்க சார். நான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்றேன். வெயிட் பண்ணுங்க. இங்க டெட் பாடி இருக்குன்னு உங்களுக்கு யார் சொன்னது? நீங்க எப்படி இவ்ளோ சீக்கிரம் இங்க வந்தீங்க? சார், எங்களுக்கு ஒரு அனானிமஸ் கால் வந்துச்சு. அதுல அவன் லொகேஷனும் சொன்னான். அவன் சொன்னா சிஐடி ஆபீசர் அபிஜித்தோட வீட்டுக்கு வெளியில ஒரு பாடி கிடக்குது. அனானிமஸ் காலா? ஆமா சார். சார், யாரு சார் இந்த ஆளு? ஏதாவது சொல்லுங்க சார். நான் உங்களுக்கு எல்லாமே அப்புறமா சொல்றேன். ஹலோ ஏசிபி சார். சார், என் வீட்டுக்கு வெளியே ஒரு பாடி கிடைச்சிருக்கு சார். பாஸ், அந்த ஆளோட மரணம் தலையில அடிபட்டதுனால ஏற்பட்டிருக்கு. நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. ஆனா செத்து ரொம்ப நேரம் ஆகல. அப்படின்னா சில மணி நேரத்துக்கு முன்னாடி தான் கொண்டு இருக்கும். ஆமாதையா, காலையில 7ல இருந்து 10 மணிக்கு உள்ளதான் நடந்திருக்கு. ஆனா உங்களுக்கு அந்த பாடி கிடைச்சது இல்ல. அந்த இடத்தை சுத்தி எங்கேயுமே பிளட்டே இல்ல. அது அப்படின்னா கொலைகாரர் வேற எங்கேயோ கொலை பண்ணிட்டு பாடிய அபிஜித் வீட்டுக்கு வெளியே கொண்டு வந்து போட்டிருக்கான். அந்த ஆள் யாருன்னு ஏதாவது தெரிஞ்சதா? சார், அவர் பேரு பவன். அவர் ஒரு ஹைஃபை ஹோட்டல்ல பார் டெண்டரா இருக்காரு. அவரோட மனைவியும் குழந்தையும் நாக்பூர்ல இருக்காங்க. அவர் இன்னைக்கு அங்கதான் சார் கிளம்பிக்கிட்டு இருந்தாரு.
அவரோட பொண்ணுக்கு அவார்டு கிடைச்சிருக்குன்னு, அதுவும் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு. பாவம் அந்த பொண்ணு அப்பாவை எதிர்பார்த்திருப்பா. அந்த பொண்ணு மனசும் அம்மா மனசும் எவ்வளவு கஷ்டப்பட்டு. சார் இந்த கொலையை பழி வாங்குறதுக்காக தான் செஞ்சிருக்கான். என்ன இது? இந்த பல்சட்டுக்கும் கொலைக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு தெரியும் சார். இந்த பவன் எனக்கு அந்த ஆளு தெரியும் சார். இந்த ஆள் என்னோட பழைய ஸ்பெஷல் இன்ஃபார்மரா இருந்திருக்கு. என்னது? ஆமா, இவன் எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தந்துகிட்டு இருந்தான். இவனால தான் நான் நிறைய குற்றவாளிகளை பிடிச்சி உள்ள வச்சேன். சார் அப்படின்னா இது எப்படி? நம்மளை சீண்டி பார்க்கறான், அப்புறம் வார்ன் பண்ண பார்க்கறான் சார். கடைசியா எச்சரிக்கை விட்டுருப்பான். இனிமே அவன் வாயை திறக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அப்படின்னா ஒரு விஷயம் கன்ஃபார்ம், இவனை பழி வாங்குறதுக்கு தான் கொண்டு இருக்கணும். யாரெல்லாம் இந்த பவனால அரெஸ்ட் ஆனாங்களோ அவங்கள எவனாவது ஒருத்தன் இவன் கதையை முடிச்சிருக்கணும். ஆனா சார், இந்த பவன் அபிஜித் சாரோட இன்ஃபார்மரா இருந்திருக்கான். அந்த விஷயம் மத்தவங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமா, நம்ம சிஐடி டீம்ல கூட நம்மளோட ஒவ்வொருத்தரோட இன்ஃபார்மர்ஸ் யாருன்னு நமக்கு கூட தெரியாது. அப்ப எப்படி அந்த கொலைகாரனுக்கு தெரிஞ்சது பவன் ஒரு இன்ஃபார்மர்னு? அது அந்த கொலைகாரனுக்கு மட்டும் இல்ல சார், ஒட்டுமொத்த நாட்டுக்கே தெரிஞ்சு போயிருக்கு. இத பாருங்க. தற்போதைய ஹாட் நியூஸ். பார்டெண்டர் பவன்குமார் ஒரு சிஐடியோட இன்ஃபர்மேட்டிவாவும் இருந்திருக்காரு. இன்னைக்கு காலையில பவன்குமாரோட போனோம் சிஐடி ஆபீசர் அபிஜித் வீட்டுக்கு வெளியில இருந்திருக்கு. இந்த கொலைக்கு பின்னாடி அந்த ஆளுங்களும் சம்பந்தப்பட்டிருப்பாங்கன்னு சந்தேகப்படப்படுது. ஏன்னா பவனோட உதவியால தான் அவங்க கைது செஞ்சிருக்காங்க. எப்படி போச்சு சார்? வீட்டுக்கு வெளியே கொஞ்சம் ரிப்போர்ட்டர்ஸ் வந்திருந்தாங்கல்ல, அவங்களுக்கு ஏதோ அனானிமஸ் கால் வந்திருக்கும். இல்ல சார், இந்த அனானிமஸ் கால் வந்து வேற யாரும் இல்ல, இந்த கொலைகாரன் தான். இது எல்லாத்தையும் இந்த உலகத்துக்கு காட்டி நம்மள மட்டம் தட்ட பாக்குறான். சிஐடினால இந்த கேஸை சால்வ் பண்ண முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எல்லாமே என்னால் நடந்த விஷயம். அவனோட பாதுகாப்பு என்னோட கடமை. என்னாலதான் அவன் உயிரே போயிருக்கு. இதை பாரு அபிஜித், நடந்ததை நம்மளால மாத்த முடியாது. ஆனா ஒரு விஷயம் கன்ஃபார்ம், எவன் இதை செஞ்சானோ அவனை சீக்கிரம் பிடிச்சே ஆகணும். அபிஜித் இவன்கிட்ட எப்ப நீ கடைசியா பேசினது? அதாவது நான் என்ன கேட்கறேன்னா, அவன் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அது தெரிஞ்சு அவனை கொண்டாங்களா? போன வாரம் தான் சார் நான் அவனை மீட் பண்ணேன். ஆனா அப்பெல்லாம் இந்த மாதிரி எதுவுமே இல்லை சார். இல்ல அபிஜித், இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அது சரி, சாகிறதுக்கு முன்னாடி அந்த பவன் உனக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்திருந்தோம்ல, அதை பத்தி கொஞ்சம் சொல்லு. டோட்டல் ரெக்கார்ட் என்கிட்ட இருக்கு சார். இந்த பவன் எனக்காக 3 வருஷமா வேலை செய்யறான். இந்த 3 வருஷத்துல அவனோட உதவியால நான் 5 குற்றவாளிகளை பிடிச்சிருக்கேன். அப்படின்னா எவனோ ஒருத்தன் பவனை பழி வாங்கணும்னு நினைச்சிருக்கான். இன்னொரு பக்கம் அபிஜித்தை சேலஞ்சும் பண்ணிருக்கான். அதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஒருவேளை அந்த ஆள் இந்த 5 பேர்ல ஒருத்தனா கூட இருக்கலாம். அவன் தான் பவனை கொண்டிருப்பான் போல இருக்கு. இந்த சூழ்நிலை இப்ப இந்தியால இல்ல சார். மீதி 4 பேர் இங்கே தான் இருக்காங்க. சுமித், விக்ரம், தாரா, அப்புறம் இந்த ரமேஷ். ஹலோ சார், என் பேர் அஜய். சொல்லுங்க சார், நீங்க என்ன சாப்பிட விரும்புறீங்க? ரமேஷ், உன் பேரை எப்ப மாத்துற? சார், அந்த பக்கம் போய் பேசலாமா சார், ப்ளீஸ்? வாடா. ட்ரக்ஸ் கேஸ்ல தானே நீ உள்ள போன? எப்ப ஜெயில இருந்து வெளியே வந்த? சார், நான் சத்தியமா உண்மையை சொல்றேன். அந்த வேலையை எப்போ விட்டுட்டேன் சார். எந்த ஒரு தப்பான வேலையும் இது வரைக்கும் செய்யல சார். இது உண்மை. அப்படியா? அப்போ நீ எதுக்குடா அவனை கொன்ன? அவனையா? எவனை சார்? நான் யாரையும் கொல்லல சார். இவன் தானே உன்னை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சான். அவனே கொன்னுட்டியா? இல்ல சார், நான் இவனை கொல்லல. நான் சில மாசத்துக்கு முன்னாடி தான் ஜெயில இருந்து வெளியில வந்தேன். இனிமே அந்த மாதிரி வேலையை செய்யக்கூடாதுன்னு விரும்பினேன். ஏன்னா நான் மறுபடியும் ஜெயிலுக்கு போக கூடாது. எனக்கு கஷ்டப்பட்டு இந்த வேலை கிடைச்சிருக்கு. பாஸ்க்கு என் கிரிமினல் வேலையை பத்தி தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அவர் என்னை வேலையை விட்டு தூக்கிடுவார் சார். ப்ளீஸ் சார். அப்போ நீ இந்த ஆளை கொல்லல? இல்ல சார். இன்னைக்கு காலையில 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நீ எங்கடா இருந்த? இங்கே தான் சார் இருந்தேன். எனக்கு காலையில ஷிஃப்ட் தான். உண்மையதான் சொல்றியா? நிஜமா சார். வேணும்னா எந்த ஸ்டாஃப் வேணாலும் கேட்டு பாருங்க. நான் யாரையும் கொல்லல சார். நீங்க தப்பான ஆளை சந்தேகப்படுறீங்க. சரி, ஓகே, தற்சமயம் நீ சொல்றதை ஏத்துக்கிறேன். ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். என்கிட்ட எல்லாமே இருந்துச்சு. வீடு, ஃபேமிலி, கெரியர். ஒரு நல்ல கஸ்டம்ஸ் ஆஃபீஸரா வேலை செஞ்சுட்டு இருந்தேன்.
ஒரே நிமிஷத்துல எல்லாமே கைவிட்டு போயிடுச்சு. கையை விட்டு போகல, நீதான் அது எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்ட தாரா. ஒருவேளை நீ ஜாபை தப்பா பயன்படுத்தி ஸ்மக்லர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணாம இருந்திருந்தா இப்போ உனக்கு இந்த மாதிரி நடந்திருக்காது. எனக்கு அப்படிலாம் பண்ணணும்னு எந்த விருப்பமும் இல்லதான். அது தவிர எனக்கு வேற ஆப்ஷனே தெரியல. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்புறம் நிறைய பணம் தேவைப்பட்டுச்சு. அந்த டைம்ல தான் எனக்கு இந்த ஆஃபரே வந்துச்சு. அப்ப நான் என்னதான் பண்றது? நீங்க ப்ளீஸ் உட்காருங்க. இங்க பாருங்க, வியாதியும் இல்ல. கடைசியில என்ன பத்தின தகவல் தெரிஞ்சதும் எங்க அப்பாவோட உயிர் போயிடுச்சு. என்னோட ஃபேமிலி கூட என்ன குற்றவாளியா பார்த்தாங்க. கூட இருந்த எல்லா உறவையும் முடிச்சுக்கிட்டாங்க. இப்ப மிச்சம் இது எதுவுமே இல்ல. எனக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாரும் இல்ல. எனக்குன்னு ஒரு ரூபா கூட இல்ல. அப்படி இருக்கிற போது நான் எப்படி உங்களோட இன்ஃபார்மரை கொண்டிருக்க முடியும் சொல்லுங்க? அப்புறம் இன்னொரு விஷயம், நான் ஏற்கனவே ஒரு தப்பு செஞ்சுட்டு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இப்ப இன்னொரு தப்ப நான் செய்யவே மாட்டேன். இங்க பாருங்க, நீங்க ப்ளீஸ் என்ன நம்புங்க. அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. பவனை நீ தானே கொலை பண்ண? உண்மையை நீ சொல்றியா இல்ல நான் சொல்ல வைக்கவா? எந்த பவன்? அந்த இன்ஃபார்மரா? ம். நீங்களாம் ரொம்ப புத்திசாலிங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் என்ன நிலைமையில இருக்கேன் பார்த்தீங்கல்ல. நானே ஜெயிலுக்குள்ள இருக்கேன். அப்புறம் ஏன் என்கிட்ட வந்து கேட்குறீங்க? இந்த நடிப்பெல்லாம் வேற யாருக்கிட்டையாவது காட்டு, புரியுதா? நீ தப்பான வேலை செஞ்சு பணம் சம்பாதிச்சல்ல, அதை வச்சுட்டு ஜெயிலுக்கு வெளியே நீ என்னென்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியும். சொல்லு, அவனை கொல்ல சொல்லி யார்கிட்ட கான்ட்ராக்ட் கொடுத்த? அட என்னையா பேசுற நீ? என்ன கொஞ்ச நாளா சினிமா நிறைய பார்க்குறீங்களோ? நான் ஜெயிலுக்குள்ளே இருக்கேன்னு உனக்கு தெரியும்ல. என்கிட்ட ஃபோனும் இல்லை, என்னை வந்து சந்திக்கிறதுக்கு இங்கே யாரும் இல்லை. இந்த நிலையில் இன்னொருத்தனை கொல்ல சொல்லி நான் எப்படியா சொல்ல முடியும்? என்னை இவ்வளோ பெரிய ஆளுன்னு நினச்சதுக்கு நன்றி. என்னையா நினச்சிட்டு இருக்க? நான் அவ்வளோ பெரிய கேங்ஸ்டரா? உள்ளே உட்காந்துக்கிட்டு வெளியே இருக்க எவனை வேணாலும் போட்டு தரலாமா? அப்படி நீ நினச்சதுக்கே தேங்க்யூ. உனக்கு இதெல்லாம் காமெடியா இருக்கா? உனக்கு இதுல கனெக்ஷன் இருக்கா இல்லையா? நீ சொல்லலனாலும் நாங்க கண்டுபிடிச்சிருவோம். ஒருவேளை நீ இதுல சம்மந்தப்பட்டிருந்த அப்புறம் உன் நிலைமை இருக்கு பாரு, அது ரொம்ப ரொம்ப மோசமாயிடும். இதை பார், அந்த பவன் கொலைக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா ஒண்ணு, அந்த காரியத்தை எவன் செஞ்சிருந்தாலும் ரொம்ப நல்ல காரியம் செஞ்சிருக்கான். இதோட மட்டும் அவன் நிறுத்திக்க மாட்டான். ஒவ்வொருத்தனையும் அத்தனை பேரைய போட்டு தள்ளிடுவான். அது நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டே இரு. ஹலோ, அட எனக்கு தெரியும் நீ பவனோட விஷயம் கேள்விப்பட்டதுலேருந்து ரொம்ப பயந்து போயிருக்கேன். நீங்க யாரும் பயப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நியூஸ் ஆளுங்க அப்படிதான் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா என்ன பத்தி 2 பேருக்கு தான் தெரியும். ஒன்னு நீங்க, அப்புறம் அபிஜித் சார். வேற யாருக்கும் தெரியாது நான் அபிஜித் சாரோட இன்ஃபார்மர்னு. நான் அவரை மீட் பண்ண தான் போறேன் நாளைக்கு. அப்புறம் ஒரு புது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அப்புறம் நீ டென்ஷன் ஆகாத, நான் சீக்கிரமா வந்துட்டேன், புரியுதா? ஓகே, பாய். எவன்டா அது? யார் அது? சிஐடி ஆபீசர் அபிஜித்தோட இன்னொரு இன்ஃபார்மரை அஜித்தை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. இப்படி செய்யறது யாரு? யார் இப்படி வரிசையா சிஐடி ஆபீசர் அபிஜித்தோட எல்லா இன்ஃபார்மரையும் வேட்டையாடிட்டு இருக்கான்? இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன? வேட்டையாடிட்டு இருக்காங்க. இதுல ஏதாவது உள்நோக்கம் இருக்கா சார்? சார் வேற ஏதாவது பிளான்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எத்தனை பேர் இப்படி கொல்ல போறாங்க? சிஐடி ஆபீசர் என்ன பண்றீங்க? கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்கான் சார்.
அவங்களுக்கு இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. புருஷனை இழந்து நிக்கிற மனைவி கிட்ட நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப நீங்க தான் இன்ஸ்பெக்டர் அபிஜித் தான்? என் புருஷன் அஜித்தோட ஃபேவரட் அபிஜித் சார். அவர் உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு. ஆனா நீங்க அவரை மிஸ்யூஸ் பண்ணிட்டீங்க. நீங்க அவரை நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்க. நீங்க அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு கடைசியில என்ன பண்ணீங்க? இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? நீங்க எவ்வளவு பணத்துக்கு அவனை வித்தீங்க? சொல்லுங்க, எனக்கு பதில் சொல்லுங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் கிடைச்சது உங்களோட இந்த நம்பிக்கையான இன்ஃபார்மரை விக்கிறதுக்கு? பதில் சொல்லுங்க. மேம் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விடாதீங்க. நீங்க தான் என் புருஷனை கொண்டிருக்கீங்க. நீங்க ஒரு கொலைகாரன். நான் சொல்றது கேக்குதா? நீங்க தான் ஒரு கொலைகாரன். நீங்க தான் என் புருஷனோட சாவுக்கு காரணம். நீங்க மட்டும்தான். இவங்க தான் இன்ஃபார்மர் அஜித்தோட வைஃப். அவங்க இன்னைக்கு கத்தி கதறி சிஐடி ஆபீசர் அபிஜித் கிட்ட கேள்வி கேக்குறாங்க. என்ன பண்றீங்க? இங்க என்ன டிராமாவா நடக்குது? இது ஒரு கிரைம் சீன். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. எங்களை இங்க வேலை செய்ய விடுங்க. கிளம்புங்க, போங்க. பூர்வி, பாடியை ஃபாரன்சிக் லேப்க்கு அனுப்பிடு. சார், அவங்க சொன்னது சரிதான். என்னாலதான் அவங்க 2 பேரும் செத்து போயிருக்காங்க. நீ என்ன சொல்ற அபிஜித்? உன் மேல எந்த தப்பும் இல்ல. நீ என்ன பண்ண? என்னால எதுவுமே பண்ண முடியல சார். அவங்க 2 பேரும் என்னோட இன்ஃபார்மர்ஸ். அவங்கள பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. இந்த விஷயத்துல நான் ஃபெயில் ஆயிட்டேன் சார். ஆனா எவனோ இவங்கள பத்தின விஷயம் எப்படி சார் வெளியே வந்துச்சு? அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அபிஜித். இந்த 2 பேரும் செத்து போனாங்கல்ல, அவங்க 2 பேருமே உன்னோட இன்ஃபார்மர்ஸ். அது தற்செயலா மட்டும் நடக்கல. ஏதோ ஒரு வகையில இன்ஃபர்மேஷன் லீக் ஆயிருக்கு. ஆனா எங்க இருந்து? அவங்க 2 பேர் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது. இவங்கள பத்தி யாருக்கா தெரியும், அது எனக்கு மட்டும்தான். வேற யாருக்குமே தெரிய வாய்ப்பில்லை. ஆனா இந்த விஷயம் கொலைகாரனுக்கு தெரிஞ்சிருக்குல்ல? அவனுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சது? அவங்களுக்கு ஒருத்தர் தெரியாதுன்னா அதையும் மீறி அவங்க 2 பேருக்கும் உன் கூட தான் கனெக்ஷன் இருந்திருக்கு. உன் கூட மட்டும்தான். அப்படி இருக்கிறப்ப அந்த கொலைகாரனுக்கு இன்ஃபர்மேஷன் உன்னை தவிர வேற யார் கொடுத்திருக்க முடியும்? சார், உங்களுக்கு அப்படி தோணுதா? இல்ல அபிஜித், நான் அந்த அர்த்தத்துல சொல்ல வரல. அபிஜித், இந்த இன்ஃபார்மர்ஸ பத்தின எல்லா டீடைல்ஸையும் நீ எங்க வச்சிருந்தன்னு கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. வீட்லயா, கம்ப்யூட்டர்லயா, உன் போன்லயா, இல்ல ஆபீஸ்லயா? எங்க வச்சிருந்த? சார், அது நான் ரொம்ப ரகசியமா தான் வச்சிருந்தேன். அது என்னோட பர்சனல் லேப்டாப்ல தான் சார் இருக்கு. என்னோட வீட்ல தான் இருக்குது. யாரும் ஆக்சஸ் பண்ண முடியாது சார். அப்படின்னா அபிஜித், நாம இப்ப உடனே உன் வீட்டுக்கு போய் ஆகணும். இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி லீக் ஆச்சுன்னு நாம முதல்ல கண்டுபிடிச்சாகணும். சார், அபிஜித், எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ இல்லாத நேரத்தில் எவனோ இங்கே ஒருத்தன் வந்திருக்கான். அப்புறம் உன்னோட லேப்டாப்ல இருந்து டேட்டாவை திருடி இருக்கான். இப்பெல்லாம் பாஸ்வேர்டை ட்ராக் பண்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்னு நினைக்கிறேன்? ஐயோ, இது பாஸ்வேர்டோட விஷயமே இல்லை. அது ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான். அப்புறம் இந்த ஃபேஸ் ரெகக்னைசேஷன் டிவைஸ் என்ன தவிர வேற யாரால இதை ஓபன் பண்ண முடியாது சார். ஆனா சார், கம்ப்யூட்டர்ல இருக்க டேட்டாவை திருடணும்னு இங்க வர வேண்டிய அவசியமே இல்ல. கம்ப்யூட்டர் ஹேக் பண்ணாலே போதும். ஆமா, அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை லேப்டாப்பை பண்ண முடியாது. ஏன்னா அதுல இன்டர்நெட் கனெக்ஷனே கிடையாது. அப்படின்னா இங்க இருந்த இன்ஃபர்மேஷன் எப்படி வெளியே லீக் ஆச்சு? சார், செக் பண்றேன் சார். சார், உங்க கம்ப்யூட்டரை ரிமோட் ஆக்சஸ் பண்ணிருக்காங்க. ஆனா எப்படி? இதுல தான் இன்டர்நெட் ஆக்சஸே கிடையாது. சார், இங்க பாருங்க. இந்த ஃபைலை 2 வாரத்துக்கு முன்னாடி ஓபன் பண்ணிருக்காங்க. டேட் பாருங்க. ஆமா, அந்த டேட் அன்னைக்கு நம்ம மும்பைலயே இல்லல்ல, வெளியூர்ல தானே இருந்தோம். அப்புறம் அது எப்படி நடந்துச்சு? நடக்கும் சார். சார், நீங்க புதுசா ஏதாவது சாஃப்ட்வேர் காப்பி ஏதாவது இன்ஸ்டால் பண்ணீங்களா 2-3 வாரத்துக்கு முன்னாடி? ஒருவே அதுக்கான எந்த அவசியமும் இல்ல. அதாவது இந்த லேப்டாப்ல வெறும் கேஸ் சம்பந்தமான விஷயம் மட்டும் தான் இருக்கு, தெரியுமா? வேற எந்த விதமான சாஃப்ட்வேர் இதுல லோட் பண்ணவே இல்ல. சில டைம் பென்ட்ரைவ் மட்டும் தான் தேவைப்படும், அதுவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக. சார், பென்ட்ரைவா? சார், அந்த பென்ட்ரைவ் கொஞ்சம் காட்டுறீங்களா? சார், சார், அந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. உண்மையா என்ன நடந்துச்சுன்னு. என்ன? எப்படி நடந்துச்சு? சார், எல்லாத்துக்கும் காரணம் இந்த பென்ட்ரைவ் தான். என்னது, பென்ட்ரைவ் வாலையா? ஆமா சார். சார், இது பென்ட்ரைவ் இல்ல, இது ஒரு ஸ்மார்ட் டிவைஸ். இங்க பாருங்க சார். நீங்க சொன்னீங்கல்ல உங்க லேப்டாப் இன்டர்நெட்டோட கனெக்டிங் இல்லைன்னு. ஆனா எப்பெல்லாம் நீங்க இந்த பென்ட்ரைவை லேப்டாப்ல கனெக்ட் பண்றீங்களோ அப்பெல்லாம் உங்க லேப்டாப் அனானமஸ் நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆயிடுது. வாட்? எப்படின்னா வைஃபை டவுன்லோடிங்.
அதுக்கப்புறம் சார் இது ஒரு ப்ராக்ஸி நெட்வொர்க். இது எதுவுமே உங்க கண்ணுக்கு தெரியாது. ஆனா இதே நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆயிருக்க இன்னொரு ஆளுக்கு உங்க லேப்டாப்போட ஆக்சஸ் கிடைச்சிடும். அது எப்படின்னா கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்ற மாதிரி. உங்க கம்ப்யூட்டர் ப்ராப்ளம்னா உங்க கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காராமலே ரிமோட் ஆக்சஸ் மூலமா உங்க கம்ப்யூட்டர்ல இருக்கிற ப்ராப்ளமை சரி பண்ண முடியும். எக்ஸாக்ட்லி சார். யாரோ ஒருத்தர் இந்த பென்ட்ரைவால உங்க லேப்டாப்பை ஆக்சஸ் பண்ணிருக்காங்க. இன்ஃபார்மர்ஸோட ஃபைலையும் திருடி இருக்காங்க. அப்ப இதெல்லாம் பிளான்டு. கொலகாரன் பென்ட்ரைவை உன் பக்கத்துலயே வச்சிருக்கான். உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா இந்த பென்ட்ரைவ் உனக்கு எங்க கிடைச்சதுன்னு? இதை நான் ஆன்லைன்ல தான் வாங்கினேன். நல்ல ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் ஆஃபரா இருந்துச்சு. அதான் என் மெயிலுக்கு தான் வந்திருக்கும். பாரு, இந்த மெயில் தான் வந்துச்சு. சார் இது ஏதோ ஷாப்பிங் வெப்சைட் சார். இது ரொம்ப பாப்புலரான எஸ்டாப்லிஷ்டு வெப்சைட் தான். டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க, அதான் 2-3 பென்ட்ரைவா வாங்கிட்டேன். சார் இந்த வெப்சைட் டம்மி சார். சார் இந்த வெப்சைட் டூப்ளிகேட். சார் உங்க விஷயத்துல சைபர் ஃபிஷிங் பண்ணிருக்காங்க. சார் இங்க பாருங்க, இந்த 2 வெப்சைட் எந்த டிஃபரன்ஸும் இல்ல. ஆனா இந்த வெப்சைட் இருக்குல்ல, இந்த வெப்சைட்டோட காப்பி. ஓரளவுக்கு கோட்ஸ் தான் வித்தியாசமா இருக்கு. யாராவது பார்த்தாங்கன்னா வித்தியாசம் தெரியாது. இந்த மாதிரி வெப்சைட் மூலமா ஹேக்கர்ஸ் ஈஸியா ஜனங்களோட அக்கவுண்ட்ல இருந்து பணத்தை திருடிடுவாங்க. சார் நிறைய கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் இந்த மாதிரி சைபர் கிரைம்ஸ் பண்றாங்க. அப்படின்னா எனக்கு வந்து மெயில், அதை நான் அந்த லிங்கை கிளிக் பண்ணதும் அந்த டம்மி சைட்டுக்கு போயிட்டேனா? ஹா சார். அந்த மாதிரி தான் எவனோ ஒருத்தன் இந்த பென்ட்ரைவ் பிளானை போட்டிருக்கான். இது ஒன்றும் நாம நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்ல அபிஜித். ரொம்ப டேஞ்சரான விஷயம். அபிஜித், எவன் உன் லேப்டாப்பை யூஸ் பண்ணி இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கானோ அவனால மொத்த இன்ஃபார்மர்ஸோட டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ணி அவனால அவங்கள என்ன வேணாலும் பண்ண முடியும். நான் ரொம்ப பெரிய தப்பா பண்ணிட்டேன் போல இருக்கேன். அடுத்ததா அவன் யாரை வேட்டையாட போறான்னு தெரியலையே. சொல்லு ரவி. ஹலோ சார், இதில் டீட்டெயில்ஸ் இருக்கு. இன்ஃபர்மேஷன் கரெக்டு தானே? பக்காவான இன்ஃபர்மேஷன் சார். என் இன்ஃபர்மேஷன் எப்போவுமே தப்பாகாது சார். சார் அவங்க டேஞ்சரான ஆளுங்க. அதை நான் பார்த்துக்கிறேன், நீ இதை வச்சுக்கோ. பார்த்து ஜாக்கிரதை. சார் நாளைக்கு ராத்திரி ட்ரக்ஸோட மிகப்பெரிய டீல் ஒன்று நடக்க போகுது. இதில் 2 புது முகம் வந்திருக்கு. அதனோட டீட்டெயில்ஸ் இது. சரி, நீ கிளம்பு. நான் அப்புறமா ஒன்று ஓகே பார்க்குறேன். ரவி அப்புறம் குணால் சார், அவங்க 2 பேரோட உதவியால் தான் நான் பெரிய பெரிய கேசஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணேன். சார் நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி சார் இவங்க ரொம்ப டேஞ்சரஸான ஆளுங்க மாதிரி தெரியுறாங்க. அப்படின்னு அபிஜித், அவங்க யாருன்னு நாம இமீடியட்டா கண்டுபிடிச்சாகணும். இல்ல கொலைக்கார அவங்க கிட்ட போயிடுவான். அப்படி மட்டும் நடக்கக்கூடாது. பூனம். ஹாய் குணால், நீ இவ்வளவு நேரம் எங்க போன? எத்தனை ஃபோன் பண்ண தெரியுமா? மெசேஜஸும் அனுப்புன, ஒன்னு கூட ரிப்ளை பண்ணவே இல்ல. நீ நான் வெளியூர் போயிட்டேன் வேலை விஷயமா. உனக்கு தான் தெரியும்ல, நான் வேலை விஷயமா வெளியே போனேன்னா ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன். நீயும் உன்னோட வேலையும். அப்படி நீ என்னதான் வேலை பண்ற? பல வாரத்துக்கு காணாம போயிடுற. சரி அதெல்லாம் விட்டு தள்ளு. இப்பதான் நான் உன்கிட்ட வந்துட்டேன்ல, வேற நல்ல விஷயம் பேசு. சரி ஒன்று சொல்லு, உனக்காக என்ன ஆர்டர் பண்ண? அபிஜித் சாரா? ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், நான் அதை கொஞ்சம் பார்க்கலாமா? இந்தாங்க. இன்னொரு இன்ஃபார்மரை கொலை பண்ணிட்டாங்களா? கிடைச்ச தகவலின்படி இறந்து போனவரோட பேரு அஜித். சிஐடியோட சீனியர் இன்ஸ்பெக்டர், அபிஜித்தோட ஸ்பெஷல் இன்ஃபார்மர். ஒரே வாரத்துல 2வது கொலையா? அதுக்கு முன்னாடி கொன்னது பவன்ற ஒரு இன்ஃபார்மரா? இப்போ இன்ஸ்பெக்டர் அபிஜித் மேல தான் இன்ஃபார்மரோட டீடைல்ஸை லீக் பண்ணதுக்கு குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு. அவரோட அடுத்து இருக்கிற இன்ஃபார்மர்ஸ்க்கு ஆபத்து ஏற்படும். இது எப்படி? அட கடவுளே, என்ன இது கொடுமை? என்ன என்ன நடக்க வாய்ப்பில்ல. இந்த நியூஸை ஐ நோ, ரொம்ப தப்பான விஷயம் இல்ல. அவங்க தன்னோட உயிரை பணைய வச்சு நமக்காக வேலை பண்றாங்கல்ல. கடைசியில அவங்க உயிரே பறி போயிடுச்சு. இன்ஸ்பெக்டர் அபிஜித் இப்படி ஒரு காரியத்தை எப்படி செஞ்சாரு? குணால், உனக்கு இப்ப என்னாச்சு? என்ன அப்படி யோசிக்கிற? குணால், நான் சொல்றதுக்கு இப்ப நான் கிளம்பணும். கிளம்பணுமா? எங்க போகணும்? நீ இப்பதானே வந்திருக்க, அதுக்குள்ள எங்க போகணும்? நான் உனக்கு எல்லாத்தையும் அப்புறம் சொல்றேன். கால் பண்ணி சொல்றேன். என்ன? ஆட்டோ.
வேணாம் வேணாம், என்ன தயவு செஞ்சு கொள்ளாத, வேணாம். குணால், இது நான் தான் சார், அபிஜித். அபிஜித் சார், நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க சார். அவன் என்ன கொன்றுவான் சார், கண்டிப்பா கொன்றுவான் சார். குணால், கொஞ்சம் அமைதியா இரு. இங்க யாருமே இல்ல, புரிஞ்சுதா? நாங்க இருக்கும்போது உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது. குணால், நான் உன்னை சேஃபான ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போறேன். அங்க யாராலையும் உன்கிட்ட வரவே முடியாது, புரியுதா? சார், ரவியோட ஃபோன் லொகேஷன் இங்க தான் சார் காட்டுது. இங்கதான் இருக்கணும், ஆனா எங்கேயுமே காணுமே. ரவி, ரவி, ஹலோ. ஹலோ சார், ரவி. ரவி, நீ இப்ப எங்க இருக்க? எங்க ஓடிக்கிட்டு இருக்க? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நீங்க என்ன நினைச்சுங்க, என்ன தேடி கண்டுபிடிச்சிருவீங்களா? அது அவ்வளவு ஈஸி இல்ல. ரவி, இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. உன்னோட உயிருக்கு ஆபத்து ரவி. என்ன சந்தேகப்படாத, நான் உன்னை காப்பாத்த தான் ட்ரை பண்றேன். இங்க பாரு, நான் உன்னை சேஃபான இடத்துக்கு தான் கூட்டிட்டு போறேன். அங்க உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது. தம்பி ரவி, நாங்க உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கோம். தயவு செஞ்சு எங்களை நம்பு. நம்புறதா? அவங்க 2 பேருமே உங்களை தானே நம்பி இருந்தாங்க. கடைசியில் அவங்க நிலைமை என்னாச்சு? செத்து போயிட்டாங்க. இங்க பாருங்க சார், எனக்கு என்னோட உயிர் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை யாருக்காகவும் இழக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம நான் சாக விரும்பல. என்ன நான் எப்படியாவது காப்பாத்திக்கிறேன் சார். நான் சாக விரும்பல. ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன வாழ விடுங்க சார். என்ன ப்ளீஸ் தேடாதீங்க. ரவி 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 ரவி, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. இல்ல சார், வேணாம் சார், வேணாம். எனக்கு உங்க மேல இருந்த நம்பிக்கை சுத்தமா போயிடுச்சு. ஒரு தடவை உங்களை நம்பிட்டா சரி, இனிமேலும் நம்ப மாட்டேன். எனக்கு தெரியாது நீங்க இப்படி காலை வாருவீங்கன்னு. என்ன விட்டுருங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு என்ன இனிமேல் தேடாதீங்க. ரவி, நீ இப்ப எங்க இருக்க? உன்னோட உயிருக்கு ஆபத்து ரவி, புரிஞ்சுக்கோ. பாய் சார். ரவி ரவி, அவன் ஒத்துக்க மாட்டான், நம்மள புரிஞ்சுக்க மாட்டான். எப்படியாவது அவனை தேடி கண்டுபிடிச்சே ஆகணும். அந்த 4 இன்ஃபார்மர்ஸ்ல 3 பேர் சேஃப் ஹவுஸ்க்கு வந்து செத்துட்டாங்க. இந்த ரவி மட்டும் தானே வெளியே இருக்கான். சார், இவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி யாரெல்லாம் அரெஸ்ட் ஆனாங்களோ அவங்க லிஸ்ட் ஃபுல்லா எடுத்துட்டேன். அவங்கள யாராச்சும் இருக்காங்களா? ஐடி கம்பெனி எக்ஸ்பர்ட்? இல்ல சார், அந்த மாதிரி யாரும் இல்ல. ஆனா இந்த விக்ரம், அவர்தானே நீ ஜெயில போய் பார்த்த? ஏன், என்னாச்சு? சார், வாரம் இவன் பொண்டாட்டி ஜெயிலுக்கு கால் பண்ணி பேசுறா. போன வாரம் வெள்ளிக்கிழமை கூட இவன் பொண்டாட்டி இவனுக்கு ஜெயிலுக்கு கால் பண்ணிருக்கா. ஐயோ பூர்வி, முதல்ல இதுல என்ன ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லு. சார், நானும் ஃப்ரெட்டி சாரும் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சோம். அவன் பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல்ல தான் ஃப்ரைடே இருந்திருக்கா. ஆனா அவங்க யாருக்குமே கால் பண்ணல. ஃபேண்டாஸ்டிக். 2 பேரும் பிரமாதமான வேலை செஞ்சிருக்கீங்க. இப்ப கண்டுபிடிச்சிடலாம். விக்ரமுக்கு அவனோட பொண்டாட்டி போன் பண்ணலன்னா வேற யார் பண்ணிருப்பாங்க? அது அந்த விக்ரம் பாயலே சொல்ல வைக்க பாருங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியும்டா. போன வாரம் வெள்ளிக்கிழமை உன் பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கா. அவன் உனக்கு கால் பண்ணவே இல்லை. ஆனா அவ பேர்ல உனக்கு ஒரு கால் வந்துச்சுல்ல, அந்த போனை யார் பண்ணது? நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, நான்லாம் எதுவும் பண்ணல. திரும்ப திரும்ப ஏன்டா இங்க வந்து ஏன் டைமையும் உன் டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? நான் இல்ல, நீ தான் என்னோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. நான் இதை பொறுத்துக்கவே மாட்டேன். உண்மையை சொல்லு. இந்த கொலையை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு சொல்லு. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்றா. இங்க பாருடா, இந்த நிமிஷம் வரைக்கும் நீ ஜெயில தான் இருக்க. சாப்பிடுற, தண்ணி குடிக்கிற. நீ மட்டும் உண்மையை சொல்லன்னு வச்சுக்கோ, எந்த நேரா பாதாள சிறை அறைக்கு உன்னை தள்ளிடுவேன். பாதாள சிறை அறைனா என்னன்னு தெரியும்ல? மற்ற விஷயத்த கூட விட்டுரு, வெளிச்சம்னா என்னன்னு தெரியாம தவிச்சிருவ. கடைசியா அவனுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். ஒழுங்கா உண்மையை சொல்லிடலன்னா நான் உன்னை பாதாள சிறை அறைக்கு மாத்துறதுக்கான ஏற்பாடு பண்றேன். போனா ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ஆனா எனக்கு அந்த ஆள் யாருன்னே தெரியாது. அவன் என்கிட்ட போன்ல ஒரு டீல் ஆஃபர் பண்ணான். அது என்ன டீல்? அது டீல் என்னன்னா, யார் என்ன ஜெயிலுக்கு அனுப்புனாங்களோ, யார் என்ன போட்டு கொடுத்தாங்களோ
அவங்கள போட்டு தள்ளுறதுக்கு 3 கோடி ரூபா கொடுத்தா நான் அவங்கள போட்டுடுறேன்னா. அதுக்கு நீ என்ன சொன்ன? சார், உண்மையை சொல்லணும்னா எனக்கு அவன் பேர்ல நம்பிக்கைங்கிறதே வரல. யாரோ விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட விளையாடுறாங்கன்னு நினைச்சேன். ஸோ வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவன் என்கிட்ட அவங்கள பழிவாங்க நிறைய பேர் காத்திருக்காங்கன்னு சொன்னான். அவங்களுக்குள்ள அவன் கேட்குற பணத்தை அவங்க கொடுப்பாங்கன்னு சொன்னான். அப்புறம் அவன் இன்னொரு விஷயமும் சொன்னான். என்ன நியூஸை பாருன்னு சொன்னான். அவன் சொன்னது உண்மையே இல்லைன்னு தெரிஞ்சுக்க சொன்னான். நான் நியூஸ் பார்த்தப்ப சார், நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். எனக்கு அவன் பேர்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் அவன் எப்பவுமே எனக்கு கால் பண்ணவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் சார். என்ன நம்புங்க சார், இதான் உண்மை, சத்தியம். சரி, ஓகே. அப்படின்னா இவன் இந்த மாதிரி பல பேரை காண்டாக்ட் பண்ணியிருப்பான் போல இருக்கே. பெரிய கேம் விளையாடிட்டு இருக்கான். குற்றவாளி என்கிட்ட ரொம்ப சாமர்த்தியமா பணத்தை கறக்க பார்க்கறான். சார், உங்களோட மற்ற இன்ஃபார்மர்ஸோட உயிருக்கும் ஆபத்து தான் போல இருக்கு. நமக்கு கொலைகாரன் யாருன்னு தெரிய மாட்டேங்குதே. 3 கோடி ரூபாவா? பெரிய அமௌண்ட் டீல் பேசியிருக்கான். அப்படின்னா அவன் எல்லாருக்கும் ஃபோன் பண்ண மாட்டான். அவன் யாருக்கு கால் பண்ணுவான்னா அவன் கேட்ட அமௌண்ட்டை கொடுக்குறவனுக்கு மட்டும். சரியா சொன்னதையா. என் லிஸ்ட்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்ப்போம். எவனால அப்படி 3 கோடி செலவு பண்ண முடியுதுன்னு பார்க்க. இது ஷேக்கரா தான் இருக்கணும். போன வாட்டி அவன் தான் கால் பண்ணான். அவனை குணால் தான் உள்ள அனுப்பி வச்சது. அவன்கிட்ட கொடுக்க நிறைய பணமும் இருக்கு. உன் பழி வாங்குற எண்ணத்தை நீ முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்றியா? இவன் தான் அந்த கொலைகாரனுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கான். இப்ப இன்னொருத்தர் சேர்த்துட்டா நியூஸ் வர வெயிட் பண்றியாடா? நீங்கெல்லாம் என்ன பேசிட்டு இருக்கீங்க? எந்த குணாலும் எனக்கு தெரியாது. இது சம்பந்தமா யார்கிட்டயும் நான் பேசினது இல்ல. அப்ப போன வாரம் கால் பண்ணது உன் சித்தப்பாவா? வந்துச்சு. அதுக்கு உன் சித்தப்பா தான் செத்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. அப்புறம் எங்க இருந்து கால் வந்துச்சு? சொர்க்கத்துல இருந்தா இல்ல நரகத்துல இருந்தா? டேய், இங்க பாரு. இப்ப நீ வசமா மாட்டிக்கிட்ட. ஒழுங்கு மரியாதை எல்லா உண்மையும் நீ சொல்லிடு, அதான் நல்லது. அப்படியா? அப்ப முதல்ல போய் என் வக்கீல கூப்பிட்டு வாங்க. அவர் வர்றதுக்கு முன்னாடி நான் எதையுமே பேச மாட்டேன். உங்களுக்கு என்னெல்லாம் கேட்கணுமோ அவர் வந்ததுக்கு அப்புறம் கேளுங்க, நான் சொல்றேன். போங்க, அவரை வர சொல்லுங்க. ஓகே. அடுத்தது வெறும் ஆப்ஷன் தான் இருக்கும்னா அப்போ அதையே செஞ்சுக்கலாம். என்ன இப்ப எங்க கூட்டு போறீங்க? நாங்க உனக்கு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தோம். ஆனா நீ பெரிய வக்கீல கூப்பிடணும்னு சொன்னல. உன் விஷயத்துல இனிமே என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. வக்கீல் கூட தெரியாது. இல்ல, நீங்க தப்பு பண்றீங்க. சிஐடியால அப்படிலாம் பண்ண முடியாது. ரொம்ப சரியா சொன்ன. சிஐடி அப்படிலாம் பண்ண முடியாதுதான். சிஐடி எப்பவும் தப்பான வேலை செய்யாது. நாங்க ஜனங்களுக்கு என்ன சொல்ல வரோம்னா, நீ எங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ண. நாங்க எங்களோட உயிரை காப்பாத்துறதுக்காக உன்னை என்கவுண்டர் பண்ணிட்டோம்னு சொல்ல. இல்ல சார், என்ன மன்னிச்சிருங்க. பங்கஜ் சார், ஒரு நல்ல இடத்துல வண்டி நிறுத்து சார். இறங்குடா, இறங்க. வேணாம் சார். சார் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க சார். ஓடுறா, ஓடு. சார் இல்ல சார், ப்ளீஸ் சார், என்ன பண்ணிடாதீங்க சார். சார் சார் என்ன மன்னிச்சிருங்க சார். என்ன மன்னிச்சிருங்க சார், ப்ளீஸ் சார். சார் நான் சொல்லிடுறேன் சார். சார் என்ன மன்னிச்சிருங்க சார். சார் நீங்க சொன்னது உண்மைதான் சார். சார் எனக்கு அந்த கொலைகாரன் கால் பண்ணா சார். குணால கொல்றதுக்கு கான்டாக்ட் நான் தான் சார் கொடுத்தேன். ஹலோ சேகர். யாரு? சேகர், நான் யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்க. நீ யாரால ஜெயிலுக்கு போனியோ எனக்கு அவனை நல்லா தெரியும். நான் நினைச்சா அவனை கொல்ல கூட முடியும். ஆனா அதுக்காக எனக்கு நீ பணம் தரணும். உனக்கு எவ்வளவு பணம் வேணும் சொல்லு. மொத்தமா 3 கோடி ரூபாய். சரி, பாதி பணத்தை உன் கார்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். தர வேண்டிய மீதி பணத்தை வேலை முடிஞ்சது வாங்கிக்க. அப்புறம் இன்னொன்று, என்னை ஏமாத்தலான்னு மட்டும் நினைக்காத. என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியல. இங்க பாரு, வாக்கு கொடுத்தா பக்காவா இருக்கும். உன் வேலையை மட்டும் பாரு. சரி, ஓகே, வச்சிடுறேன். ஏய், இங்க பாரு, இதை வச்சுக்க. சைலண்டா இருக்கணும். சார், நான் என் பொண்டாட்டி உதவியோட அவ அக்கௌண்ட்டுக்கு காசை போட்டுட்டேன். மீதி பணத்தை வேலை முடிஞ்சதும் தரேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா இன்னும் அந்த குணாலுக்கு எதுவுமே ஆகல சார்.
குணாலோட உயிருக்கு ஆபத்து. சார் ஒரே ஒரு கேள்வி சார். சார் ப்ளீஸ் சொல்லுங்க, இந்த கேஸ் எந்த விதமான ப்ராக்ரஸ் நோக்கி போகிட்டு இருக்கு? ப்ளீஸ் சொல்லுங்க சார். சிஐடி மேல அவ்ளோ பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க சார். இந்த பாருங்க, இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் எல்லாம் தெரிஞ்சிடும். ஒரு செகண்ட், கொஞ்சம் வெளிய விடுங்க. என்னாச்சு சார்? சார் ஒரு பேட் நியூஸ். என்ன சார்? நம்ம சேஃப் ஹவுஸ்ல குணால் இருந்தான்ல, அவன் எஸ்கேப் ஆயிட்டான் சார். வாட்? அவன் எப்படி தப்பிச்சு போனான்? அவன் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரியும்ல சார். என்ன எதுன்னு தெரியல சார். அவனை எவ்வளவோ ட்ரை பண்ணி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா ஆனா முடியல. பாரு, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ எப்படியாவது அவனை தேடி கண்டுபிடிச்சு ஆகணும். கொலைகாரன் அவனை டார்கெட் பண்றதுக்கு முன்னாடி அவனை கண்டுபிடி. எஸ், நவ திஸ் இஸ் தி பிரேக்கிங் நியூஸ். வரிசையா தொடர்ந்து சிஐடியோட இன்ஃபார்மர்ஸ் எல்லாருமே செத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கேஸை கண்டுபிடிக்க முடியாம சிஐடி திணறாங்க. இப்ப வந்த தகவல் படி பார்த்தா குணால்ன்ற பேர் இருக்க இன்னொரு சிஐடி இன்ஃபார்மர் அவர் பாதுகாப்பான இடத்துல சிஐடி வச்சிருக்காங்க. சிஐடி அவங்கள ரொம்ப பாதுகாப்பான இடத்துல வச்சிருக்காங்க. ஆனா அங்க இருந்து குணால் காணாம போயிட்டான். சிஐடியால குணாலை ட்ரேஸ் பண்ண முடியுமா? அவங்கள காப்பாற்ற முடியுமா? ரவி, நீயா? குணால் காணாம போயிட்டான்ற நியூஸை நாங்க வேணும் தான் மீடியால பரவ விட்டோம். எங்களுக்கு நல்லா தெரியும் கொலைகாரன் கான்ட்ராக்டை வாங்கி இருப்பான்னு. அவனை கொல்றதுக்கு என்ன வேணா செய்வேன்னு எனக்கு தெரியும். அதான் நடந்துச்சு. அந்த நியூஸை பலவிதமா பரவிடுச்சு. அதை கேட்டுதான் நீங்க வந்திருக்க. நீயா இங்க வரல, நாங்க வர வச்சிருக்கோம். எங்களுக்கு தெரியும் உன்கிட்ட இன்ஃபார்மர்ஸோட லிஸ்ட் இருக்குன்னு. குணாலோட பேர் இருக்குன்னு தெரியும். நீ கம்ப்யூட்டர்ஸ் விஷயத்துல பெரிய கில்லாடில. நீ குணாலோட நம்பரை ட்ராக் பண்ணிட்ட. கடைசியில இங்க வரைக்கும் வந்துட்ட. நீ எதுக்கு இப்படி பண்ண ரவி? நான் உன்னை முழுசா நம்பி தானடா பொறுப்பு ஒப்படைச்சேன். இவங்க எல்லாம் உனக்கு என்ன துரோகம் பண்ணாங்க? எதுக்கு அவங்களை கொண்டு? உங்க இன்ஃபார்மர் பவன்னால தான் சார். அவனால என் வாழ்க்கையை நாசமா போயிடுச்சு. அவனால தான் என்னோட ஃபியான்சி தாரா அரெஸ்ட் ஆயிட்டா. அதுக்காக தான் அவனை பழி வாங்கணும்னு நினைச்சேன். ஆனா அந்த நேரத்தில் எனக்கு அந்த விஷயம் தெரியாது. தாரா பத்தின இன்ஃபர்மேஷனை யாரு லீக் பண்ணாங்கன்னு தெரியல. நான் எப்படியாவது அந்த இன்ஃபார்மரை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக நான் ஒரு பிளான் பண்ணேன். அது நான் உங்ககிட்ட ஜாயின் பண்ணிட்டேன்னா அப்போ உங்களோட இன்ஃபார்மர்ஸை கண்டுபிடிச்சிடலான்னு நினச்சேன். நான் உங்ககிட்ட சேர்ந்தேன். உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பித்தேன். உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் தர ஆரம்பித்தேன். அப்போ தான் நீங்கள் என்னை முழுமையாக நம்புவீங்கன்னு நினச்சேன். ரொம்ப நல்லவ மாதிரி நடித்தேன். நான் உங்ககிட்ட இன்ஃபார்மர்ஸை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். நான் எப்படியாவது அந்த லிஸ்ட்டை ட்ரேஸ் பண்ணணும்னு நினச்சேன். அப்போ தான் எனக்கு முழு இன்ஃபர்மேஷன் அவங்கள பற்றி கிடைக்கும்னு நான் நம்பினேன். அதுக்கப்புறம் அந்த ஆன்லைன் ஆஃபர் ரெடி பண்ணேன். அந்த பென்ட்ரைவ், பவனோட மரணம், அப்புறம் என் பழிவாங்கும் திட்டத்தை முடிச்சிட்டேன் சார். முழுசா பழி தீர்த்துக்கிட்டேன். பவனுக்கு அப்புறம் அஜித்தை நீ எதுக்காக கொன்ன? சேகர் கிட்ட பணத்தை வாங்கிட்டு குணால எதுக்கு கொள்ளணும்னு பார்த்த? எல்லாம் பணத்துக்காக தான். பவனை தேடி அலையும் போது எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. என்ன மாதிரி நிறைய பேர் அந்த இன்ஃபார்மர்ஸை கொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்காக என்ன வேணா பண்ண தயாரா இருந்தாங்க. அப்புறம் என்னாச்சுன்னா நான் அதே மாதிரி தான் கிரிமினல்ஸையும் காண்டாக்ட் பண்ணேன். அப்புறம் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய பணமும் கிடைச்சிது. இதில் என்ன சார் பெரிய தப்பு? நல்லதா இல்லை கெட்டதான்னு நீயே தெரிஞ்சுக்க போற. ஜெயில போய் யோசி. ரவி, நீ பணத்தை சம்பாதிச்ச, ஆனா நீ நம்பிக்கையை சம்பாதிச்ச. என்னோட நம்பிக்கை எனக்கு கை கொடுத்துருக்குடா. ஆனா நீ இப்ப சேர்த்து வச்ச போன எந்த வகையில் உனக்கு கை கொடுக்காது.